இன்பா சொல்யூஷன்ஸ். இந்த பதிவு யாருக்கெல்லாம்னா, வீட்டில் இன்வெர்டர் பேட்டரி வச்சிருக்கீங்களா, அப்போ உங்களுக்கு தான் இந்த பதிவு. அதுக்கப்புறம் யாரெல்லாம் வந்து ஒரு மினிமம் 2000லேருந்து 3000 ரூபாய் கரண்ட் பில் கட்டுறீங்க, அவங்களெலாம் வந்து இந்த இந்த பதிவு கம்பல்சரி பாருங்க. இதில் உங்களுக்கான முக்கியமான இன்ஃபர்மேஷன் நான் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எப்படி கரண்ட் பில்லை குறைக்கிறது அப்படின்றத நம்ம வந்து டீட்டெயிலாக லைவாக நம்ம டெஸ்ட் பண்ணி அந்த டெஸ்டிங்கில் சக்ஸஸ்ஃபுல் ஆனதுனால நம்ம இந்த கேஸை வந்து நம்ம வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில் நம்ம வந்து இந்த ப்ராஜெக்ட் நம்ம பண்ணி டெஸ்ட் பண்ணி டெஸ்டிங்க்கு அப்புறம் நம்ம வந்து இதை நான் உங்களுக்கு வந்து வீடியோவாக நான் கொடுக்குறோம். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா, என்னால் வந்து ஒரு 2 பேனல் 3 பேனல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு பெரிய சோலார் செட்டப் போட முடியாது அப்படின்றவங்க இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, சோலார் வந்து ஒரு 5 பேனல் ஒரு 3 கிலோவாட் அதை மாதிரி போட்டால் தான் நமக்கு வந்து சேவிங்ஸ் கரண்ட் பில்லை சேவ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்டென்ஷன் இருக்குது எல்லாருக்குமே. அப்படிதான் எதுவுமே கிடையாதுங்க. ஒரு பேனல் வச்சுமே நீங்கள் வந்து கரண்ட் பில்லை குறைக்கலாம். அந்த பேனலை, அதாவது யூஸ்வலாக இன்வெர்டர் பேட்டரி போடும்போது உங்களுக்கு என்ன ஒரு ட்ராபேக் அப்படின்னா, இன்வெர்டர் பேட்டரி வந்து எப்பயாச்சும் ஒரு 1/2 hour இல்லை 10 minutes ஆல்மோஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் வந்து ஒரு 1 day ஃபுல்லாக வந்து கரண்ட் இல்லைனாலும் உங்களுக்கு வந்து அந்த இன்வெர்டர் பேட்டரி வந்து ஹெல்ப் பண்ணும். மற்ற டைமில் என்ன ஆகும்னா, பேட்டரி வந்து கீப் ஆன் இட் வில் கன்சியூம் த இவி பவர் கன்சியூம் பண்ணி உங்களுக்கு வந்து பேட்டரி சார்ஜ் பண்ணிகிட்டே இருக்கும், உங்களுக்கு ஓவர் சார்ஜ் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கான ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு சுத்தமாக கிடைக்காது அதுலேருந்து. இதனால உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இப்போ நார்மலாக இன்வெர்டர் போடுறதுக்கு முன்னாடி வந்த கரண்ட் பில்லை விட நீங்கள் வந்து இன்வெர்டர் செட்டப் போட்ட பிறகு உங்களுக்கான கரண்ட் பில்லு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து தெரியும் உங்களுக்கு. ஏன்னா அதோட பர்பஸே என்னன்னா, இன்வெர்டர் வந்து ஒரு சர்டைன் ஒரு 2% பேட்டரி காலி ஆனாலுமே உடனே வந்து என்ன பண்ணோம்னா, இன்வெர்டர் வந்து பேட்டரி வந்து சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இது அந்த மாதிரி வந்து கன்சியூம் பண்ணுறதுனால உங்களுக்கு லாஸ் அதிகமாக இருக்கும், இபியோட இன்டேக் அதிகமாக இருக்கும். அதனால உங்களுக்கு கரண்ட் பில் வந்து எப்பயுமே வந்து அதிகமாக தான் வரும் இன்வெர்டர் பேட்டரி இருக்க வீட்டில். இப்போ என்னோட கான்செப்ட் என்னன்னா, நீங்க இன்வெர்டர் பேட்டரி வச்சிருக்கீங்களா, ஒரு பேனலை வச்சு அதை நீங்க எப்படி கரண்ட் பில்லை வந்து கம்மி பண்றது. ஈவன் 1 கிலோவாட்டோ இல்லை ஒரு சிங்கிள் பேனலோ இல்லை வந்து ஒரு 12 வோல்ட் பேனலோ அதை வச்சு கூட நீங்க, அதாவது 12 வோல்ட் வந்து 200 வாட்ஸ் பேனல், அதுவே மோர் தென் எனப் டு சார்ஜ் 150 பேட்டரி. 150 பேட்டரி வந்து ஒரு நாள் 8 hours வெளிச்சம் இருக்கு அப்படின்னா அது தாராளமா வந்து அதை சார்ஜ் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு. என்கிட்ட வந்து ஒரு 2 விதமான செட்டப் வந்து நாங்க வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம். ஒன்று வந்து கமர்ஷியலுக்கான செட்டப், இன்னொன்று வந்து வீட்டுக்கான செட்டப். இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. ஒரு 2000 கரண்ட் பில் கட்டிட்டு இருந்தவங்க எல்லாருமே இப்போ வந்து ஒரு 300 ரூபா 200 ரூபா அந்த ரேஞ்சுக்கு கட்டுற அளவுக்கு வந்து கொண்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு பேனல் செட்டப். இந்த செட்டப் பார்த்தீங்கன்னா யூடிஎலோட 590 வாட்ஸ் டாப்கான் பேனல் இது. ஸோ இந்த பேனல் மவுண்டிங் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் வந்து கால்வனைஸ்டு ஸ்டீல் தான். இது இருந்தாலுமே வந்து பெயிண்ட் அடிச்சிருக்கோம். பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கிறது வந்து யூடிஎலோட டாப்கான் சோலார் பேனல். இதை வந்து நம்ம வீட்டோட ஹெட்ரூம்ல வந்து நம்ம மவுண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 13 டிகிரியில் வச்சுருக்குங்க. அதாவது சோலார் பேனல் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பிளேஸ் பண்ண வேண்டிய ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 10லேருந்து 15 டிகிரி சாய்வாக வந்து நம்ம மவுண்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து மேக்ஸிமம் சன்லைட் வந்து நம்ம எப்பவுமே வந்து த்ரூ அவுட் த இயர் ஹார்வெஸ்ட் பண்ண முடியும். அப்படி ஹார்வெஸ்ட் பண்ணுறதுனால நமக்கு வந்து எப்பயுமே வந்து நல்ல எனர்ஜி வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் அதோட பர்பஸ். இப்போ வந்து இது வந்து டாப்கானோட பேனல். இது இந்த டாப்கான் பேனலில் நமக்கு பார்த்தீங்கன்னா டாப்கான் அப்படின்னும் போது இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, நமக்கு வந்து 16 பஸ் பார் கிடைக்குங்க. 16 பஸ் பார் இங்கே கணக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 பஸ் பார் இந்த பேனலில் இருக்கும். இதனால வந்து என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நமக்கு வந்து சூரிய வெளிச்சம் படும்போது ப்ரோட்டானும் நியூட்ரானும் வந்து இது தாண்டி வந்து இதில் ஓடிட்டு இருக்கும், இந்த சைடில் இந்த சைடு. அப்படி ஓடும்போது இந்த பஸ் பார்ஸ் என்ன பண்ணும், அந்த கரண்ட்டை கேரி பண்ணி நமக்கு வந்து ப்ரொடக்ஷன்ஸ் வந்து நமக்கு வந்து கேப்சர் பண்ணி கொடுக்கும். ஸோ அதோட பஸ் பாரோட இம்பார்ட்டன்ஸ் அதுதான். ஸோ பஸ் பார் அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு அந்த ப்ரொடக்ஷனும் அதோட எஃபிஷியன்சியும் அதிகமாக இருக்கும். அதுதான் இந்த டாப்கானோட பேனலோட ஹையஸ்ட் ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப் கட் பேனல், அதே மாதிரி பைஃபேஷியல். ஓகேங்களா, ஆஃப் கட் என்னும் போது நமக்கு இந்த போர்ஷனில் வந்து நைல் அடித்தாலும் நமக்கு இந்த போர்ஷனில் வந்து ப்ரொடக்ஷன் இருக்கும். ஸோ அதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டி. பைஃபேஷியல் அப்படின்னும் போது நமக்கு வந்து கீழேயுமே வந்து உங்களுக்கு வந்து இந்த பெர்க்குன்ற ஒரு ஷீட்டு, ஒயிட் கலர் ஷீட்டு ஒரு லேயர் வரும் 3 பெர்க் பேனல்ஸ் எல்லாத்துலேயுமே. அந்த லேயர் வந்து இதில் இருக்காது. ஸோ அதனால வந்து டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். இப்போ சூரிய ஒளி வந்து இதுலேருந்து ஊடுருவி நமக்கு கீழே வரும்போது கீழே ஒயிட் கலர் கோட் இருக்கும். நம்ம வந்து ஒயிட் கலரில் பெயிண்டோ இல்லை ஒரு ரெஃப்ளெக்ஷன்
ஆகிற மாதிரி வந்து சர்ஃபேஸ் இருக்கும்போது இதில் ஊடுருவி வர சூரிய வெளிச்சம் கீழே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும்போது பேக் சைட்லேயே இருந்து நமக்கு வந்து ஒரு 10 to 20 வாட்ஸ் வந்து அடிஷ்னலாக கிடைக்கும். அதனால வந்து நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பேனலோட ஓவரால் வாட்டை விட நமக்கு கொஞ்சம் அடிஷ்னலாக ஒரு 10 to 20 வாட் வந்து பீக் ஹவர்ஸில் வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ அதுதான் இந்த பேனலோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பேனல் வச்சு தான் நம்ம இந்த செட்டப்பே பண்ணியிருக்கோம். ஃபுல்லாகவே இந்த ஒரு பேனல் வச்சு நம்ம என்ன மாதிரி செட்டப் பண்ணியிருக்கோம் அப்படின்றது நம்ம கீழே போய் மற்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே வந்து மவுண்ட் பண்ணியிருக்கிறது ஆங்கர் போல்ட் வச்சு கீழே பார்த்தீங்கன்னா லாக் ஃபிக்ஸட் கெமிக்கல் போட்டு 1 inch அளவு ட்ரில் பண்ணி நம்ம வந்து இதை மவுண்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்ட்ரக்சரை எந்த காலத்துலையும் அசைக்க முடியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிஐ மெட்டீரியலுங்க. ஜிஐ மெட்டீரியலாக இருந்தாலும் நம்ம பெயிண்ட் பண்ணி போட்டிருக்கோம் இது. ஏன்னா இன்னும் லைஃப் வந்து அதிகமாக வரணுன்றதுனால. ஸோ ஏன்னா ஒரு 20-25 இயர்ஸ் வந்து இதை வந்து இருக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த பெயிண்ட் வந்து ஒரு 3 இயர்ஸ் வந்தாலுமே அதுக்கப்புறம் ஜிஐ மெட்டீரியல் வந்து இன்னும் ஃபர்தராக வந்து இன்னும் கொஞ்சம் நாளுக்கு வரும். ஸோ ரொம்ப நாளைக்கு இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம வந்து ரொம்ப வெயில் மழை எல்லாத்துலேயுமே அந்த ஸ்ட்ரக்சர் தாங்கி நிற்கணுன்றதுனால. ஸோ இருந்தாலுமே ஜிஐ எப்பவுமே இருக்கும், இருந்தாலும் நம்ம பெயிண்ட் பண்ணி நம்ம போட்டிருக்கோம். ஸோ இதுதான் வந்து ஓவரால் ஸ்ட்ரக்சர் மவுண்ட் பண்ணியிருக்கிறது. நம்ம வந்து ஒரு 13 டிகிரி சாய்வாக நம்ம மவுண்ட் பண்ணியிருக்கோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம 10லேருந்து 15 டிகிரி சாய்வாக வந்து நம்ம இப்போ பேனல் ஸ்ட்ரக்சர் வந்து மவுண்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து அதிகபட்சம் சூரிய வெளிச்சத்தை வந்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணி நம்ம பவர் வந்து ஜென்ரேஷன் பண்ண முடியும். சரிங்களா? சரி, நம்ம இப்போ கீழே போயிட்டு இதோட எஃபிஷியன்சி என்ன, இந்த செட்டப்பை எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ இன்வெர்டர் வச்சிருக்க இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த இன்வெர்டர் வச்சிருக்க பிளேஸை பார்த்தீங்கன்னா இது கீழே வந்து வாட்டர் சம்ப் இருக்குது. ஒரு வென்டிலேஷனோட ஏரியா, வென்டிலேஷன் நல்லா ஃப்ரீயாக வந்து ஏர் ஃப்ளோ சர்க்குலேஷன் எல்லாமே ஃப்ரீயாக இருக்கிற ஒரு இடத்துல வந்து இன்வெர்டர் பேட்டரிஸ் வந்து எப்பயுமே நம்ம ப்ளேஸ் பண்ணணும். எதனாலனா ஃபஸ்ட்டு வந்து இன்வெர்டருக்கு வந்து நல்ல ஏர் ஃப்ளோ விண்ட் ஃப்ளோ இருந்தது அப்படின்னா இது வந்து அதிகமாக இன்வெர்டர் போர்டு ஹீட் ஆகாது. செகண்ட்லி வந்து உங்கள் பேட்டரியுமே வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து அதோட பேட்டரியோட வாட்டர்ஸ் வந்து சீக்கிரம் வந்து ட்ரைன் ஆகாது. அதாவது வாட்டர் டாப் அப் வந்து ரொம்ப கம்மியாக வந்து இருக்கும். அதாவது ஒரு 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி டாப் அப் பண்ணுறத நீங்கள் வந்து ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி டாப் அப் பண்ணலாம். ஸோ அதனால தான் எப்பயுமே பேட்டரியும் இன்வெர்ட்டருமே நல்ல வென்டிலேஷன் ஏர் சர்க்குலேஷன் இருக்கிற இடமா பார்த்து வைக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் திங். செகண்ட்லி இப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம என்னென்ன இருக்குது அப்படின்னா ஒரு ஆட்டோமேட்டிக் சேஞ்ச் ஓவர் சுவிட்ச் இருக்குது. அதேமாரி ஒரு இன்வெர்ட்டர் இருக்குது, ஒரு பேட்டரி இருக்குது. நம்ம போட்டிருக்க இந்த செட்டப் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா இது வந்து ஒரு எக்ஸைட்டோட 200 Ah பேட்டரி, சோலார் பேட்டரி, அது 5 years வாரண்டியோட வருது. இது வந்து ஈஸ்ட்மேனோட 1 kilowatt இன்வெர்ட்டர். இந்த இன்வெர்ட்டர் வந்து 3 years வாரண்டியோட வருது. இந்த இன்வெர்ட்டரில் வந்து என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம கிரிட் சார்ஜ் வந்து டிசேபிள் பண்ணி வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளால் வந்து சார்ஜிங் கரண்ட் வந்து எப்படி ஸ்டாண்டர்ட் வைட் 2 மோட் இருக்குது. ஸ்டாண்டர்டாக வச்சோம் அப்படின்னா நார்மலாக வந்து சார்ஜ் ஆகிட்டு இருக்கும் பேட்டரி. வைட் மோட்டில் வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து பேட்டரியோட இது வந்து ஹார்ம்ஸ் பூஸ்ட் பண்ணி கொஞ்சம் சீக்கிரமாக குயிக்காக பேட்டரி சார்ஜ் ஆகுற மாதிரி இது பண்ணும். சரிங்களா? இப்போ நம்ம போட்டிருக்க ஒரு பேனலில் நமக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த மாதிரி ஒரு இது 1 வீக்காக வந்து மழை சொல்லியிருக்காங்க. இந்த 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 ஏரியாவில் 1 வீக்காக வந்து ரைனி கண்டிஷன் தான். திடீர்னு மழை வரும் போகும், மேகமூட்டமாக தான் ஒரு கண்டிஷன்ஸ் வந்து நிலவுது. இந்த நாள்லேயே வந்து நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 2 யூனிட் கரண்ட் வந்து நம்ம வந்து ஒரு சிங்கிள் பேனல்லேருந்து நம்ம ஜென்ரேட் பண்ண முடியுது. இப்போ இந்த செட்டப்பு நம்ம எல்லாருமே யோசிப்பாங்க, நம்ம வந்து கிரிட் சார்ஜை டிசேபிள் பண்ணி வச்சுட்டோம், பேட்டரி வந்து சோலாரில் மட்டும் தான் சார்ஜ் ஆகும், எக்காரணத்துக்கு ஒன்றும் இபியில் சார்ஜ் ஆகாது. அதுதான் நம்மளோட கான்செப்ட். சரிங்களா? இதனாலேயே உங்களுக்கு வந்து கரண்ட் பில்லு கண்டிப்பாக கம்மியாயிடும். ஃபஸ்ட்டு ஒரு ப்ரைமரி மோட்டிவ் இது. செகண்ட்லி வந்து நீங்கள் நைட்டு 12 மணிக்கு பேட்டரி காலி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, நைட்டு 1 மணிக்கு பேட்டரி காலி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, எல்லாமே ஒரு டவுட் இருக்கும். நம்மளோட செட்டப் படி என்ன ஆகும்னா, அப்படி சப்போஸ் ஒரு 12-1 மணிக்கு பேட்டரி ட்ரெயின் ஆகுது அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக வந்து இபிக்கு சேஞ்ச் ஓவர் ஆகிடும். ஆனால் உங்களுக்கு வந்து பேட்டரி சார்ஜ் ஆகாது இபியில். ஓகேங்களா? செகண்ட்லி மறுநாள் வந்து காலையில் இந்த பேட்டரி லோ வோல்டேஜ் இருந்து ரிகவர் ஆகும்போது, அதாவது பேட்டரி வந்து சோலார்லேருந்து சார்ஜ் ஆகி நம்மளோட லோ வோல்டேஜ் வந்து ஒரு 11 வோல்ட்டில் வச்சுருக்கோம் அப்படின்னா 11 வோல்ட்லேருந்து ரிகவரி ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இன்வெர்ட்டர் வந்து ஆன் ஆக்கி இன்வெர்ட்டர்லேருந்து அவுட்புட் வர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. ஸோ மறுபடியும் வந்து நார்மலாக வந்து நீங்கள் வந்து சோலார்லேருந்தே உங்களுக்கு வந்து உங்களோட லோடு எல்லாமே ரன் ஆக ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. இதனால் இது வந்து எப்படின்னா நீங்கள் மேனுவலாக எதையுமே ஆப்ரேட் பண்ண தேவையில்லை.
ஒரே ஒரு மேனுவல் மானிட்டரிங் என்ன பண்ணணும் அப்படின்னா, பேட்டரியோட வாட்டர் கண்டிஷன் மட்டும் நீங்கள் மேனுவலாக மெயின்டைன் பண்ணணும். சரிங்களா? இதை மட்டும் ஒரு 2 months ஒன்ஸ் 3 months ஒன்ஸ் நம்மளோட இந்த ரெட் மார்க்கு கீழே போச்சு அப்படின்னா, இண்டிகேட்டர் கீழே போச்சு அப்படின்னா நம்ம வந்து வாட்டர் டாப் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி எல்லாமே அதுவே ஆட்டோமேட்டிக்காக நடந்துக்கும். நீங்கள் வந்து ஒரு பேனல் போட்டாலும், இப்போ நம்ம வந்து சிங்கிள் பேனல் 590 வாட்ஸ் போட்டிருக்கோம். 590 வாட்ஸ் போட்டாலும் சரி, 200 வாட்ஸ் போட்டாலும் சரி, இந்த கான்செப்டில் பண்ணும்போது உங்களுக்கு வந்து போதுமான அளவு பேக்கப்பும் போதுமான அளவு கரண்ட் பில் சேவிங்கும் கம்பல்சரி இருக்குங்க. இதனால உங்களுக்கு அதாவது உங்களோட பட்ஜெட்குள்ளேயுமே இந்த சோலாரை நீங்கள் பண்ணிக்க முடியும். அதே சமயத்தில் கரண்ட் பில்லுமே உங்களால் சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ முக்கியமாக கமர்ஷியல் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு 10,000 20,000 கரண்ட் பில் கட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சோலார் செட்டப் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் நம்ம மதுராந்தகத்தில் ஒரு கார் ஷெட்டுக்கு நம்ம போட்டு கொடுத்தோம். கிட்டத்தட்ட ஒரு 25,000 கிட்ட வந்து அவங்க சோலார் அதாவது ஏபி பில் கட்டிட்டு இருந்தாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் சோலாரில் ரன் ஆகிட்டு இருக்கு. அவங்களோட கரண்ட் பில்லு வந்து சுத்தமாக குறைஞ்சிருச்சு. ஓகேங்களா? அந்த வீடியோவும் வந்து வந்துட்டு இருக்கு. நான் வந்து லைவாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு யூசரை வச்சு, அதாவது யார் போட்டிருக்காங்களோ அவங்களே வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி நம்ம வந்து வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்ற கான்செப்டாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து டெஸ்டிங்கில் போயிட்டு இருக்கு இப்போ வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு மாடரேட் கிளைமேட்லேயுமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவும் நல்லா சூப்பராகவும் ஓடிட்டு இருக்கு. சரி, இப்போ நம்மளோட பேனல்லேருந்து எவ்வளோ கரண்ட் உற்பத்தி ஆகும்? இப்போ ஒரு மாடரேட்டான கிளைமேட் தான் இருக்கு. ரொம்ப வெயில் கிடையாது, சுத்தமாக ப்ளூ ஸ்கை கிடையாது, ரொம்ப மேகமூட்டமான வானம் தான் இருக்கு. இருந்தாலும் உங்களுக்கு நம்மளோட பேனல்லேருந்து நமக்கு எவ்வளோ வருதுன்னு நம்ம பார்க்கலாம். இருங்க, இங்கே பாருங்க. கிட்டத்தட்ட 6 யூனிட் கரண்ட் இது வரைக்கும் ஜென்ரேட் ஆயிருக்கு. இந்த செட்டப் நம்ம போட்டு முடிச்சு 3 நாள் ஆகுது. இப்போ 6 யூனிட் 200 வாட்ஸ் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. இப்போ நம்ம சார்ஜிங் கரண்ட் 20 ஆம்ஸ் ஆகிட்டு இருக்கு. 13.3 வோல்ட் இருக்கு பேட்டரியோட வோல்டேஜ். 42 வோல்ட் வருது பிவில இருந்து. 9 ஆம்ஸ் கரண்ட் வந்துட்டு இருக்கு. 42 வோல்ட் 9 ஆம்ஸ் கரண்ட் சோலார் பேனல்ல இருந்து வந்துட்டு இருக்கு. அவுட்புட் வோல்டேஜ் வந்து 235 வோல்ட் போயிட்டு இருக்கு. பேனலோட வாட்ஸ் வந்து 450 வாட்ஸ் வந்து ஜென்ரேஷன் ஆகிட்டு இருக்கு இப்போதைக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு கிளைமேட்லேயே வந்து நம்ம 590 வாட்ஸ் சோலார் பேனல் போட்டிருக்கோம். ஆனால் நமக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 450 வாட்ஸுக்கான ஜென்ரேஷன் வந்து இருக்குது. இப்போ நார்மலாக இப்போ டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சமயத்தில் அரௌண்ட் வந்து ஒரு 11:30 மணி இருக்குங்க காலையில். இந்த 11:30 மணிக்கு நமக்கு இந்த அளவுக்கு ஜென்ரேஷன் இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட செட்டப்பு. இந்த செட்டப்பில் முக்கியமாக நீங்கள் வந்து கன்சிடர் பண்ண வேண்டியது, சப்போஸ் பேட்ரி லோ ஆகி இன்வெர்டர் ஆஃப் ஆகிடுச்சுன்னா மறுபடியும் நம்ம இன்வெர்டர் ஆன் பண்ணணுமா? ஆன் பண்ணவே தேவையில்லைங்க. நாளை காலையில் பேட்ரி எப்போ வந்து அதோட லோ வோல்டேஜ்லேருந்து ரிகவர் ஆகுதோ ஆட்டோமேட்டிக்காக இன்வெர்டர்லேருந்து அவுட்புட் வந்துடுங்க. அந்த அவுட்புட்டுனால உங்களுக்கு, அதாவது ஃபர்கெட் நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் போட்டிங்களா மறந்துட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் மேனுவலாக இதை மானிட்டர் பண்ணி இது பண்ணணும் அவசியமே கிடையாது. இதுவே அதோட வேலையை அதுவே பண்ணிக்கும். இது வந்து ஒரு இன்டெலிஜென்ட் இன்வெர்டர். இதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே அதோட வேலை எல்லாமே பண்ணிக்கும். சரிங்களா? உங்களோட என்னன்னா, உங்களோட லோடு என்ன, அதுக்கேற்ற மாதிரி கெப்பாசிட்டி இன்வெர்டர், அதுக்கேற்ற மாதிரி பேட்ரி, அந்த பேட்டரி சார்ஜ் பண்ணுற மாதிரி பேனல் ஃபோக்கஸ் பண்ணி போட்டுட்டு நம்ம வந்து அழகாக நீட்டாக இந்த செட்டப் நம்ம பண்ணி கொடுப்போம். உங்களுக்கு எப்போ இந்த மாதிரி ஒரு செட்டப் வேணும் அப்படின்னா ப்ளீஸ் காண்டாக்ட் அஸ்வின் கிரீன் பவர் சொல்யூஷன். நாங்கள் வந்து ரொம்ப குறைஞ்ச விலையில நம்ம பண்ணி கொடுக்குறோம். இந்த மாதிரி ஒரு பேனல் செட்டப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நீங்கள் ஆல்ரெடி இன்வெர்டர் பேட்டரி வச்சுருக்கீங்க அப்படின்னா நம்மளால் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25,000 30,000 35,000 பண்ணி கொடுத்துட முடியும். ஏன்னா அதில் வந்து இன்வெர்டர் பேட்டரி இருக்கும்போது பேனல் ப்ளஸ் சார்ஜ் கண்ட்ரோலர், ஒயர் ஸ்ட்ரக்சர் இது எல்லாமே நம்ம பண்ணி கொடுக்குற மாதிரி வரும். அதோட ஒரு சேஞ்ச் ஓவர் சுவிட்சும் வச்சு தர மாதிரி வரும். ஸோ அதனால உங்களுக்கு வந்து ஒரு 30,000 இந்த மாதிரி ஒரு சிங்கிள் பேனல் செட்டப் வந்து நீங்கள் உங்களால் பண்ணிக்க முடியுங்க. 30,000 ஓகேங்களா? இன்னைக்கு இருக்கிற காஸ்ட் ரேஞ்சுக்கு ஒரு 30,000 சிங்கிள் பேனல் செட்டப் ஒன்றால் பண்ணிக்க முடியும். உடனே கால் பண்ணுங்கள். நீங்கள் இன்வெர்டர் பேட்டரி வச்சுருக்கீங்களா? உங்களோட ரிட்டர்ன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்னி வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண காஸ்ட் வந்து உங்களால் ரிட்டர்ன் எடுக்க முடியலையா? அஸ்வின் கிரீன் பவர் சொல்யூஷனை காண்டாக்ட் பண்ணுங்கள். 400 வாட்ஸ் பேனல் தான் போடணும் அவசியம் இல்லை. 150 வாட்ஸ் 200 வாட்ஸ் பேனலே போதும். உங்களோட பேட்டரியை வந்து சோலாரில் மட்டும் சார்ஜ் பண்ணிக்கோங்க. வேணுன்ற மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான்.
நம்ம வந்து அழகா நீட்டாக பேனலோட இப்போ 200 வாட்ஸ் பேனல்லாம் போட்டிங்க அப்படின்னா உங்களோட மொத்த செட்டப்பையுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15,000க்குள்ளேயே முடிஞ்சிடும். 15,000க்குள்ளேயே முடிஞ்சிடும். ஆனால் நார்மல் இன்வெர்டர் மாதிரி தான், பவர் இல்லாதப்போ மட்டும்தான் உங்களோட இன்வெர்டர் வேலை செய்யும். உங்களோட பேட்டரி வந்து எக்காரணத்துக்கு வந்து இபிலேருந்து சார்ஜ் ஆகாது, ஒன்லி சோலார் பேனல் சார்ஜ் பண்ணும். 200 வாட்ஸ் பேனல், இப்போ 220 வாட்ஸ் பேனல் போட்டிங்கன்னா ஒரு பேனல் வந்து ஒரு நாளைக்கு 150 பேட்டரி சார்ஜ் பண்ணும். உங்களுக்கு வந்து அந்த பேட்டரி மட்டும் சார்ஜ் பண்ணி எப்பயுமே ஃபுல் சார்ஜில் வச்சுக்குவோம். சார்ஜ் பேனல் நம்ம சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர் போட்டு நம்ம அழகாக நீட்டாக பண்ணி கொடுத்துருவோம். அவுட்புட் மட்டும் நீங்கள் எடுத்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப பட்ஜெட்டில் பண்ண முடியல, ஒரு 15,000 10,000 பண்ண முடியுமா, தாராளமாக பண்ணி தரலாங்க. கால் பண்ணுங்கள் அஸ்வின் கிரீன் பவர் சொல்யூஷன். நீங்கள் இல்லை எனக்கு வந்து ஃபுல்லாகவே நீங்கள் போட்டிருக்க மாதிரி ஒரு 1 கிலோவாட் செட்டப் வேணும், ஆனால் இந்த மாதிரி வேணும் அப்படின்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள், அதுவுமே பண்ணித்தரோம். இல்லை கமர்ஷியல் செட்டப் வேணும், எங்களுக்கு வந்து யூசேஜ் அதிகமாக இருக்குது, ஒரு 8 பேட்டரி சிஸ்டம் இல்லை 10 பேட்டரி சிஸ்டம் வேணும் அப்படின்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்குமே நம்மக்கிட்ட சொல்யூஷன் இருக்குது. நம்ம பண்ணுறது எல்லாமே வந்து இபியோட டிபெண்டன்சி இல்லாமல் வேலை செய்யுங்க. இபியோட டிபெண்டன்சி சப்போஸ் உங்களுக்கு வந்து மழை நாளில் உங்களுக்கு ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்குது, பாதியிலே ஆஃப் ஆகுது அப்படின்னாலும் உங்களை வந்து நீங்கள் மேனுவலாக போயிட்டு எதையுமே ஆன் பண்ணுறவோ எதுவுமே பண்ணவே தேவையில்லை. எல்லாமே நம்ம பண்ணுறது எல்லாமே ஆட்டோமேட்டிக் சிஸ்டம், ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே அதோட வேலையை பண்ணிக்கும். எண்ட் ஆஃப் தி டே ரிசல்ட் நீங்கள் வந்து கரண்ட் பில்லு கம்மியாகும், நீங்களே லைவாக வந்து நீங்களே கூப்பிட்டு சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு நம்ம செட்டப் பண்ணி தருவோம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்வின் கிரீன் பவர் சொல்யூஷன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேஷனுக்கு எங்களோட வீடியோஸ் எல்லாமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதை ரியலைஸ் பண்ண பிறகு தான் நம்ம வந்து இந்த வீடியோஸை எடுத்து போடுறோம். ஸோ அதனால் இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, டெஸ்டட் அண்ட் ப்ரூவன் திங். ஸோ நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.